ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போறது விஷ்ணு விஷால் நடிப்பில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஆரியன் என்கிற கிரைம் த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ விஷ்ணு விஷால் போலீஸா இருக்காரு. சர்தார் ஸ்ரீநாத் ஒரு டிவி சேனல்ல ஆங்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு ஹீரோவை சர்தா இன்டர்வியூ பண்றாங்க. அந்த இன்டர்வியூல செல்வராகவன் ஆடியன்ஸா கலந்துக்கிட்டாரு. ஒரு தருணத்துல செல்வராகவன் அந்த ஹீரோவை காலில் ஷூட் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் செல்வராகவனோட கண்ட்ரோலுக்கு போயிருது. அந்த நேரம் செல்வராகவன் தான் ஒரு ரைட்டர்னு சொல்றாரு. என்னோட கிரியேட்டிவிட்டிய யாருமே ரெகக்னைஸ் பண்ணலன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் 5 நாள்ல 5 கொலை நடக்க போகுது. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கொலை நடக்கும். கொலையாளி சாகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்கூட்டி அவங்களோட பேரை சொல்றேன், முடிஞ்சா அவங்கள காப்பாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு செல்வராகவன் சாகுறாரு. இதுக்கப்புறம் போலீஸா இருக்கிற ஹீரோ அந்த கொலையை தடுத்தாரா இல்லையா, அந்த கொலைக்கான பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை கிரைம் த்ரில்லருக்கு ஏத்த மாதிரி பக்காவா இருக்கு. அதுலயும் 5 நாள்ல 5 கொலை அப்படிங்கிற கான்செப்டே படத்துல யூனிக்கா இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்லயே படத்தோட கதைக்குள்ள போயிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல 5 நாள்ல 5 கொலை நடக்கிற சீனை இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜ்டாவும் கொண்டு போயிருக்காங்க. போலீஸ் அந்த கொலையெல்லாம் தடுக்கிறதுக்காக சில எஃபர்ட் போடுவாங்க. அந்த சீனும் படத்துல பிரமாதமா இருந்துச்சு. செல்வராகவனோட மாஸ்டர் பிளான் படி ஒவ்வொரு கொலையும் நடக்கும். அந்த சீன் படத்துல பயங்கரமா இருந்துச்சு. படத்தோட ஹீரோ விஷ்ணு விஷால் போலீஸ் கதாபாத்திரத்துல பக்காவா நடிச்சிருக்காரு. செல்வராகவன் தன்னோட கதாபாத்திரத்தை நீட்டா பண்ணிருக்காரு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க. ஜிப்ரானோட மியூசிக் படத்துல உள்ள நிறைய சீனை நல்ல எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட மிகப்பெரிய மைனஸே கொலைக்கான காரணம் தான். ஒரு நபர் 5 பேரை கொலை பண்றான் அப்படின்னா முன்விரோதம் ஏதாவது இருக்கணும். பட் இந்த படத்துல நல்லவங்களா இருக்காங்க, அதனாலதான் கொன்னுட்டேன்னு சொல்றாங்க. அதான் ஏத்துக்கவே முடியல. படத்தோட லவ் போர்ஷன் அந்த அளவுக்கு சரியில்லை. படத்தோட சாங்ஸ் படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கா இருக்கு. படத்துல உள்ள இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் நல்லா இருந்தாலும் சில இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது செல்வராகவனோட கடைசி 10 நாளோட சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்திருந்தா கண்டிப்பா கொலையை தடுத்திருக்கலாம். அதை இவங்க சுத்தமாவே செய்யல. படத்தோட கிளைமேக்ஸ் சீனை லென்த்தா கொண்டு போயிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் கிரிப்பா கட் பண்ணிருக்கலாம். பிரவீன் கே இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விஷ்ணு விஷால், செல்வராகவன், சர்தார் ஸ்ரீநாத் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.